بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. وقال أيضا: بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر إذا تلاها إلى آخر الآية إلى آخر السورة. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற கிதாபின் சட்டங்களை நாம் தெளிவாக படித்து வருகிறோம். அல்லாஹுடைய அருளினால் கிதாபு தஹாரத்தை முடித்துவிட்டு கிதாபு சலாத்துடைய பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கிதாபு சலாத்திலே, தொழுகையின் பாடத்திலே 125வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன? பாபு சலாத்தில் குசூஃபி, சூரிய கிரகண தொழுகையின் பாடம். கிரகண தொழுகை சம்பந்தமான பாடத்தை தான் நாம் இப்பொழுது இங்கு பார்க்க போகிறோம். கிரகண தொழுகை பாடம், கிரகண தொழுகை சம்பந்தமான பாடத்தை தான் பார்க்கிறோம். பாபு சலாத்தில் குசூஃபி. இதற்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பும் அதையே ஒட்டியதாகத்தான் இருக்கிறது. ஹிய சுன்னத்துன் முஅக்கதத்துன், கிரகண தொழுகை முறை. இதை சம்பந்தமான விஷயங்கள் தான் இந்த பாடத்திலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பாக, பாடத்தில் நுழைவதற்கு முன்பாக அது சம்பந்தமான சில சுருக்கங்களை, ஹுலாசாக்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்த்து விட்டு செல்வோம். ஆரம்பமாக நுழைவாசல், என்ட்ரன்ஸ் டோர். இங்கு நாம் பாடத்தினுடைய சுருக்கங்களை கொண்டு வந்து தருகிறோம். அதற்கு 4 தலைப்புகளின் கீழ் சில விஷயங்களை நினைவூட்டி விட்டு பாடத்தினுடைய ஒரு ஹுலாசாவை உங்கள் மீன் வைத்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்வோம். இங்கு நாம் முதலாவது தொழுகையின் சட்டம். இந்த இடத்துல தொழுகை என்று சொல்வது கிரகண தொழுகையின் சட்டம். கிரகண தொழுகையை பொறுத்த வரைக்கும் சுன்னத்துன் முஅக்கதத்துன், சுன்னத்துன் முஅக்கதத்துன், சுன்னத்தே முஅக்கதாவாக இருக்கிறது. முஅக்கதா என்றால் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம்தான். மா வாலப அலைஹின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயலை தொடராக செய்து வந்தால் அது முஅக்கதாவுடைய அந்தஸ்தை அடைந்துவிடும். அந்த அடிப்படையில் சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள். இதை தொடராக செய்திருக்கின்றார்கள். இரண்டாவது தொழுகை முறை. தொழுகை முறையை பொறுத்த வரைக்கும் இது 2 ரக்காத் என்பது எல்லோருக்கும் தெரியும். 2 ரக்காத், அதில் குறைந்தபட்சம் இந்த தொழுகை முறையை எடுத்துக்கொண்டோம் என்றால் தக்பீர் தஹ்ரீமா கட்டினதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். ஃபாத்திஹா ஓதி முடிச்சதுக்கு பிறகு ருக்கு செய்வார். பின்பு நிலைக்கு வருவார். வந்து திரும்ப ஃபாத்திஹா சூராவை ஓதுவார். ஓதிவிட்டு ருக்கு செய்வார். ருக்கு செய்துவிட்டு அங்கு துமனீனத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தரிபடுதலை அங்கு நிறைவேற்றுவார். பின்பு 2 சஜ்தா செய்வார். இதுதான் தொழுகையுடைய முறை, சூரிய கிரகண தொழுகையின் முறை. இதுல என்னெல்லாம் வந்திருக்கு? 2 கியாம், கியாம் ஆனி, 2 கியாம்கள் வந்திருக்குது. 2 ருக்கூகள் வந்திருக்கு, ருக்கு ஆனி. அப்போ 2 ருக்கூகளும் 2 கியாம்களும் கொண்ட தொழுகை இது. பின்பு 2வது ரக்காத்தையும் இதே போன்று தொழுது முடிப்பார். சரி, இதுல கியாமை அதிகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஜாயிஸ் கிடையாது. 2 கியாமுக்கு பதிலாக 3வது கியாம் செய்வதற்கு அனுமதி இல்லை. ருக்குவையும் 2க்கு பதிலாக 3ஆக மாற்றுவதற்கு அனுமதி இல்லை. இப்போ சூரிய கிரகணம் நீடித்து கொண்டிருக்கிறது, அதனால் நான் இதையும் 2ஐ 3ஆக்கி கொள்கிறேன் என்பதாக நாடினால் அது நடக்காது, ஜாயிஸ் கிடையாது. அதே போல ஒரு ருக்கு தான் செஞ்சாரு, சூரிய கிரகணம் முடிஞ்சிடுச்சு, அதனால ஒன்றை குறைச்சு கொள்ளலாமா? அதுவும் கூடாது. சரி, இது குறைஞ்சபட்ச ஒரு முறையை சொன்னோம். இப்போ இதுல ஓதுதலையும் சேர்த்து பார்ப்போம்.
இப்போ நம்ம முறையை சொன்னோம், அதனுடைய குறைந்தபட்ச தொழுகை முறை. இப்போ தொழுகையில் ஓதுதலையும் சேர்த்து இந்த தொழுகையுடைய பரிபூர்ணத்துடைய அந்த முறை என்ன என்று பார்த்தால், முதல்ல தக்பீர் கேட்டுட்டு இஃப்திதாஹ் வஜ்ஜஹத்து ஓதுவார். ஓதுனதுக்கு பிறகு அத்தஅவுத் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறத ஓதி முடிச்சதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார். நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லும்போது அதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அடங்கிடும். ஃபாத்திஹா என்றாலே பிஸ்மில்லாவோடு சேர்ந்த, ஏன்னா ஃபாத்திஹாவுடைய ஒரு ஆயத்து தான் பிஸ்மில்லா என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால் ஃபாத்திஹா என்று சொல்லும்போது பிஸ்மில்லாவை சேர்த்து தான் வரும். சரி, அப்போ முதலாவது கியாமில் தக்பீர் கட்டி வஜ்ஜஹத்து ஓதியாச்சு. அதுக்கு பிறகு தஅவுது ஓதுனதுக்கு பிறகு ஃபாத்தியா ஓதுனதுக்கு பிறகு முதல் கியாமில் சூரத்துல் பக்ராவை ஓத வேண்டும். சூரத்துல் பக்ராவை ஓத வேண்டும். என்ன, முதல் கியாமில் சூரத்துல் பக்ரா, இரண்டாவது கியாமில் ஆல இம்ரான், மூன்றாவது கியாமில் சூரத்துல் நிசா, நான்காவது கியாமில் சூரத்துல் மாயிதா. இது போன்ற ஓதுறது தான் முறை. சரி, இப்போ அடுத்து கியாமுடைய நிலையை நம்ம சொல்லிட்டோம். ருக்குடைய விஷயம், ருக்கும் அதே போல 4 ருக்கு வருது. 2 கியாம் 2 ருக்குல ஒரு ரக்காத்துல, 2 ரக்காத்து எடுத்துக்கொண்டால் 4 கியாம் 4 ருக்கு. முதலாவது ருக்குவில் பக்ரா சூராவினுடைய 100 ஆயத் அளவுக்கு, பக்ரா சூராவுடைய 100 ஆயத்தினுடைய அளவுக்கு தஸ்பீஹ் ஓதுவார். இரண்டாவது ருக்குவிலே 80 வசனங்கள் அளவிற்கு, 80 வசனங்கள் 80 ஆயத்துகள் ஓதும் அளவிற்கு தஸ்பீஹ் சுப்ஹான ரப்பியல் அஸீம் பிஹம்திஹி என்று ஓத வேண்டும். மூன்றாவது ருக்குவில், இது ரெண்டாவது ருக்கு முடிச்சு, மூன்றாவது ருக்குவில் 70 தஸ்பீஹ், 70 ஆயத் அளவிற்கு தஸ்பீஹ் ஓதுவார். நான்காவதுல 50 அளவிற்கு அந்த தஸ்பீஹ் ஓதுவார். சுப்ஹான ரப்பியல் அஸீம் பிஹம்திஹி என்று முதலாவது ரக்காத்துல 2 ருக்கு செய்கிறார் அல்லவா. முதல் ருக்குவில 100 ஆயத் அளவுக்கு, ரெண்டாவதுல 80, மூணாவது ருக்குல 70, நான்காவதுல 50. இது கியாம் இன்னும் ருக்குவினுடைய நிலை. கியாம் இன்னும் ருக்குவினுடைய நிலை. மற்ற விஷயங்கள் அத்தஹியாத்தாக இருக்கட்டும், சஜிதாவாக இருக்கட்டும், எல்லாம் வழக்கமான முறைப்படி எந்த மாற்றமும் இல்லாமல் அதே முறைப்படி செய்வார்கள். எப்படி முதல் ரக்காத்துல 2 சஜிதா வழக்கமாக எல்லா தொழுகையிலையும் செய்கிற மாதிரி இதிலும் செய்வார்கள். அதே போல அத்தஹியாத்துடைய முறையாக இருக்கட்டும், சிறு இருப்புடைய முறையாக இருக்கட்டும், எல்லாம் வழக்கம் போன்று நடைபெறும். இப்போ தொழுகையுடைய முழுமையான ஒரு தர்த்தீபை பார்த்தோம். அடுத்து 4வது ஹுத்துபா ஓதுதல். இங்கும் 2 ஹுத்துபாக்கள் ஓதப்படும். ஜும்ஆவை போன்றுதான். ஜும்ஆவுடைய ஹுத்துபால என்ன நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே விஷயங்கள். ஒரு ஞாபகத்திற்காக சொல்கிறோம், ஜும்ஆவுடைய தொழுகையில அல்ஹம்துலில்லாங்கிற வார்த்தை ஹுத்துபாவில் ருக்குன் என்று எடுத்துக்கொண்டால் 5 கடமைகள். அதில் முதல் அல்ஹம்துலில்லாங்கிற வார்த்தை வரணும். அஸ்ஸலாத்துங்கிற வார்த்தை அப்படியே பியூரா வரணும். மூன்றாவது தக்வாவை கொண்டு வசிய செய்வது, அது அத்தியுல்லாஹ் என்று சொன்னாலும் போதுமானது. நான்காவது குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதுவது, அது ஏதாவது ஒரு ஹுத்துபால ஓதணும். ஆனால் அந்த முதல் சொன்ன 3 நிபந்தனைகளும் 3 ருக்குன்களும் 2 ஹுத்துபாலும் இருக்க வேண்டும். 5வது ருக்குன் என்னன்னு சொன்னா, முஃமின்களுக்காக வேண்டி 2வது ஹுத்துபாவில் துவா செய்வது. இது ஜும்ஆவுடைய ஹுத்துபாவின் நிலை. அதே நிலைதான் இங்கும். மற்ற சுன்னத்துகள் அதே போல அதனுடைய நிபந்தனைகள், ஜும்ஆவுடைய தொழுகைக்காக, ஜும்ஆவுடைய ஹுத்துபாவிற்காக எதுவெல்லாம் சொல்லப்பட்டதோ அவைகள் அனைத்தும் இங்கும் கடைபிடிக்க வேண்டும். நிபந்தனைகள் என்றால் அவுரத்தை மறைப்பதாக இருக்கட்டும், சுத்தமான நிலையில் ஓதுவதாக இருக்கட்டும், இது போன்ற என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதோ சுன்னத்துகள் அதை கடைபிடிப்பது. ஆக மொத்தத்தில் ஜும்ஆவுடைய ஹுத்துபாவை போன்று 2 ஹுத்துபாவையும் ஓத வேண்டும். சரி, இப்போ இதுவரைக்கும் தொழுகைக்கு முன்னாடியே சூரிய கிரணம் முழுமையாக வெளியாயிடுச்சு, முழுமையாக தெளிவாயிடுச்சு. அல்லது சூரியன் மறைஞ்சிருச்சு, என்ன வெளியாச்சு, அதுக்கப்புறம் மறைஞ்சிருச்சு, கிரகணம் தோன்றி மறைந்து விட்டது. அல்லது சூரியன் உதிச்சுது, சந்திரன் லேசா கிரகணத்தோடு தான் இருக்குது, ஆனால் சூரியன் உதிச்சிருச்சு. இப்போ இவர் தொழலன்னு சொன்னால் தொலை தேவையில்லை, இவர் தொழுகலன்னு சொன்னால் தொலை தேவையில்லை. ஆனால் தொழுது கொண்டு இருந்தார், தொழுது கொண்டு இருக்கும் நிலையில் சூரிய கிரகணம் தெளிவாயிடுச்சு. அல்லது சூரியன் மறைஞ்சிருச்சு, அதாவது சூரிய கிரகணம் ஏற்பட்டு மறைந்து விட்டது என்றாலும் இவர் பரிபூர்ணமாக அந்த தொழுகையை பூர்த்தி செய்வார். இது தொழுகையினுடைய சுருக்கம், கிரகண தொழுகையினுடைய சுருக்கத்தை நாம் இப்பொழுது உங்களுக்கு எடுத்து சொன்னோம். இங்கிலீஷில் பாருங்க, பிரேயர்ஸ் லா, தொழுகையுடைய சட்டம், மெத்தட் ஆஃப் பிரேயர். தேர்ட் ஒன் கிராத் ஆன் பிரேயர்.
ஃபோர்த் ஒன் ரீடிங் குத்துபா. இந்த 4 விஷயங்களையும் தலைப்பாக கொண்டுதான் இந்த பாடத்தினுடைய சுருக்கத்தை நாம் உங்களுக்கு சொல்லி காண்பித்தோம். வாருங்கள் இப்பொழுது கிதாபை பார்ப்போம். கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை எளிதான முறையில் விளங்கிக் கொள்வோம். வாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாபு சலாத்தில் குசூஃபி. சூரிய கிரகண தொழுகையின் பாடம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அது சம்பந்தமான பாடத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த தொழுகையானது சுன்னத்துன் முஅக்கதத்துன், வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கிறது. சுன்னத்தே முஅக்கதாவாக இருக்கிறது. வயுண்டபு லஹா, அதற்காக வேண்டி சுன்னத்தாக்கப்படும், அந்த தொழுகைக்கு சுன்னத்தாக்கப்படும். அல் ஜமாஅத்து, ஜமாத்துடன் தொழுகை நிறைவேற்றப்படுவது சுன்னத்தாக்கப்படும். ஃபில் ஜாமிஇ, ஜாமிஇ மஸ்ஜிதில், ஜாமி மஸ்ஜிதில் அதற்குரிய ஜமாத் நடத்தப்படுவது சுன்னத்தாக்கப்படும். வயஹ்லுருஹா மல்லா ஹைஅத லஹா மினன் நிசா. வயஹ்லுருஹானா, அந்த தொழுகையிலே ஹாதிராவார்கள், அதிலே கலந்து கொள்வார்கள். மல்லா ஹைஅத லஹா, பெண்களிலிருந்து யார் ஒரு அழகிய தோற்றம் கொண்டவர்களாக, விரும்பப்படக்கூடியவர்களாக, ஏற்கனவே அந்த லாத்துஷ்தஹா என்பதாக வந்தது, விரும்பப்படாதவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தொழுகையிலே அந்த பள்ளியில் கலந்து கொள்வார்கள். வஹிய ரகாத்தானி, தொழுகையில அங்க பள்ளியில கலந்துக்குருவாங்க. வஹிய ரகாத்தானி, சூரிய கிரகண தொழுகை என்பது 2 ரகாத்தாக இருக்கிறது. அகல்லுஹா, அதில் குறைந்தபட்சம், யுஹ்ரிம, தக்பீர் தஹ்ரிமா கட்டுவது, ஃபயக்ரஅ அல் ஃபாத்திஹத, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது, சும்ம பிறகு யர்கஅ, ருக்கு செய்வது, சும்ம யர்ஃபஅ, பின்பு திரும்ப உயர்ந்த நிலைக்கு வருவது, ஃபயக்ரஅ அல் ஃபாத்திஹத, அங்கும் ஃபாத்திஹா சூராவை ஓதுவது, சும்ம யர்கஅ, பிறகு ருக்கு செய்வது, ஃபயத்தும இன்ன, அங்கு அவர் தரிபட்டு இருப்பது, சும்ம பின்பு யஸ்ஜுத சஜதத்தைன், 2 சஜிதாக்கள் செய்வது, ஃபஹாதிஹி ரகஅத்துன் ஃபீஹா கியாமானி வ கிராஅத்தானி வ ருக்குஆனி, இது ஒரு ரகாத்தாக கணிக்கப்படும். ஃபீஹா, அந்த ரகாத்திலே அடங்கியிருக்கும். கியாமானி, 2 கியாம்கள், 2 நிலைகள் ஆகியிருக்கும். முதலாவது ஒரு நிலை, 2வது ஒரு நிலை ஒரு ரகாத்துல. வ கிராஅத்தானி, 2 கிராத்துகள் ஆகியிருக்கும். முதல் கியாம்ல ஒரு கிராத் ஓதுவாரு, 2வது கியாம்ல ஒரு கிராத் ஓதுவாரு. இவைகளெல்லாம் ஒரே ரகாத் நடக்கக்கூடியது. ஒரு ருக்குஆனி, 2 ருக்குக்கள் நடைபெறும். முதல் ரகாத்திலேயே 2 ருக்குக்கள் அதிலே ஏற்படும். முதல்ல கியாம், அதுல ருக்கு போவாரு. அதுக்கு பிறகு, அதாவது முதல்ல கியாமும் ஒரு கிராத்து ருக்கு, திரும்ப ஒரு கியாமும் கிராத்து ருக்கு. சரி. சும்ம பிறகு யுசல்லி சாலியத்த கதாலிக்க, முதலாவது ரகாத்தை தொழுவதை போன்றே 2வது ரகாத்தையும் அவர் தொழுவார். சும்ம யுசல்லி, அவர் தொழுவார், அத்தாலியத்தை 2வது ரகாத்தை, கதாலிக்க அவ்வாறே என்றால் முதல் ரகாத்தை தொழுவதை போன்று, 2 கியாம், 2 கிராத், 2 ருக்கு. வலா யஜூசு ஜியாதத்து கியாமின் வ ருக்கூஇன் லிதமாதில் குசூஃபி, ஜாயிஸ் ஆகாது ஜியாதத்து கியாமின், நிலையை அதிகப்படுத்துவது, கியாமை அதிகரிப்பது, 2க்கு பதிலாக 3 கியாம் செய்வது, ஒரு ருக்கூஇன், ருக்குவை அதிகப்படுத்துவது, 2 ருக்குக்கு பதிலாக 3 ருக்கு செய்வது, லிதமாதில் குசூஃபி, குசூஃப் கிரகணம் நீடித்திருக்கிறது என்பதற்காக வேண்டி ருக்குவை அதிகப்படுத்துவதோ அல்லது கியாம் நிலையை அதிகப்படுத்துவதோ ஜாயிஸ் ஆகாது. எத்தனை சொல்லப்பட்டதோ அத்தனை செய்யும். 2னா 2 தான், 2 கியாம் 2 ருக்கு. வலா யஜூசு நக்ஸு லித்தஜ்லியத்தின், சூரிய கிரகணம் நீடித்திருக்குன்னு சொல்லி அதிகரிக்கவும் கூடாது. அதே போல ஜாயிஸ் ஆகாது நக்ஸ், குறைப்பது, லித்தஜ்லியத்தின், தெளிவாயிடுச்சு, சூரிய கிரகணம் ஏற்பட்டது, அது சரியாயிடுச்சு, தெளிவாகிட்டது என்பதற்காக வேண்டி அந்த ருக்குவையோ கியாமையோ குறைக்கவும் கூடாது. சரி, இப்போ அக்கல்லுஹா சொல்லி முடிச்சோம், குறைந்தபட்ச அளவு. அக்மலுஹா, அந்த தொழுகையினுடைய பரிபூர்ண அளவு என்ன? அவர் ஓதுவது பாதல் இஃப்திதாஹி, இஃப்திதாஹி என்றால் வஜ்ஜஹத் வஜ்ஹிய லில்லதி, அந்த வஜ்ஜகத்திற்கு பிறகு அவர் ஓதுவார். வத்தஅவுதி,
அப்போ இஃப்திதாஹ் வஜ்ஜகத்திற்கு பிறகு இன்னும் தஅவுதி, தஅவுதுனா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இதற்கு பிறகு வல் ஃபாத்திஹதி, ஃபாத்திஹாவிற்கு பிறகு அவர் ஓதுவது. அல் பக்கரத ஃபில் கியாமில் அவ்வலி, அப்போ தக்பீர் கட்டின பிறகு முதல் கியாமிலே பக்ரா சூராவை ஓதுவார். எதற்கு பிறகு வஜ்ஜஹத் ஓதி, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தஅவுது ஓதி, அதற்கு பிறகு சூரத்துல் பக்ராவை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்த பின்னால் சூரத்துல் பக்ராவை ஓதுவார் முதல் கியாமிலே. 286 ஆயத்திற்கு முழுமையாக ஓதுவார். ஆல இம்ரான ஃபித்தானி, இரண்டாவது கியாமிலே, முதல் ரக்காத்தினுடைய இரண்டாவது கியாமிலேயே ஆல இம்ரான் சூராவை முழுமையாக ஓதி முடிப்பார். ஒன் நிசா ஃபித்தாலிசி, மூன்றாவது கியாம், மூன்றாவது கியாம்னா ஒரு ரக்காத்துல 2 கியாம், ரெண்டாவது ரக்காத்துல 3வது கியாம் ஆரம்பிக்கும், ரெண்டாவது ரக்காத்திலே 4வது கியாமும் வரும். அப்போ அந்த ரெண்டாவது ரக்காத்துல செய்யக்கூடிய 3வது கியாம், ரெண்டாவது ரக்காத்துக்கு முதல் கியாம், மொத்த தொழுகைக்கு 3வது கியாம், அந்த 3வது நிலையிலே சூரத்து நிசாவை ஓதுவார். சூரத்து நிசாவை ஓதுவாங்க. வல் மாயிதத்த ஃபிர் ராபிஇ, 4வது கியாமிலே சூரத்துல் மாயிதாவை ஓதுவார்கள். இந்த 4ஐயும் ஓத வேண்டும். அவ் நஹ்வதாலிக்க, அல்லது இதே போன்று ஓதுவது. இது போன்ற சூறாக்களை ஓதிக்கொள்வார். வயுஸப்பிஹு ஃபிர் ருகூஇல் அவ்வலி, முதலாவது ருக்கூஇலே அவர் தஸ்பீஹ் செய்வார். பிகத்ரி மியத்தி ஆயத்தின் மினல் பக்ரதி, பக்ரா சூராவிலிருந்து 100 ஆயத்தினுடைய அளவிற்கு முதல் ருக்குவிலே தஸ்பீஹ் செய்வார். அப்போ சுபஹான ரப்பியல் அலீம் பிஹம்திஹி என்பதை முதலாவது ருக்குவுல 100 ஆயத் அளவிற்கு செய்வார். சூரத்துல் பக்ராவுடைய 100 ஆயத் அளவிற்கு செய்வார். அப்போ அலிஃப் லாம் மீம்லிருந்து ஆரம்பிச்சு 100வது ஆயத் எங்கு வருகிறதோ அந்த அளவுக்கு ஒரு கணிசமா ஒரு அளவு நிர்ணயித்து 100 ஆயத் வரைக்கும் தஸ்பீஹ் செய்வார். வஃபிஸ் சானி, இரண்டாவது ருக்குவிலே பிகத்ரி சமானீன, அதே சூரத்துல் பக்ராவுடைய பக்ரா சூராவிலிருந்து 80 ஆயத் அளவிற்கு தஸ்பீஹ் செய்வார். வஃபிஸ் சாலிசி, மூன்றாவது ருக்குவிலே பிகத்ரி சபஈன, 70 ஆயத்தினுடைய அளவிற்கு தஸ்பீஹ் செய்வார். வஃபிர் ராபிஇ, நான்காவது ருக்குவிலே பிகத்ரி ஹம்சீன, 50 தஸ்பீஹ், 50 ஆயத் அளவிற்கு சுபஹான ரப்பியல் அலீம் பிஹம்திஹி என்று தஸ்பீஹ் செய்வார். அப்போ இதிலிருந்து தெரியுது, முதல் ருக்குவை விட இரண்டாவது ருக்கு சுருங்கியதாக இருக்கணும், இரண்டாவது ருக்குவை விட மூன்றாவது ருக்கு சுருங்கியதாக இருக்க வேண்டும், மூன்றாவது ருக்குவை விட நான்காவது ருக்கு அக்ஸர் மின் தாலிக், அதை விட சுருங்கியதாக இருக்கும். அக்ஸர், சரி. வபாகிஹா ககைரிஹா மினஸ் ஸலவாத், வபாகிஹா அதனுடைய மற்ற விஷயங்கள். இப்போ நம்ம கியாம் ருக்கு ரெண்டையும் தான் சொல்லியிருக்கிறோம். இப்போ யாத்திதால் இருக்கிறது, அதே போல சஜிதா இருக்கிறது, அத்தஹியாத் இருக்கிறது, 2 சஜிதாக்கு மத்தியில் நடுயிருப்பு சிறியிருப்பு இருக்கிறது. அனைத்துமே ககைரிஹா மினஸ் ஸலவாத்தி, தொழுகையில் இருந்து மற்ற விஷயத்திலே மற்ற தொழுகையிலே எவ்வாறு செய்வோமோ அதே போன்றே செய்து கொள்வார். அதுல எத்தனை சஜிதா, ஒரு ரக்காத்துல 2 சஜிதா செய்யறோமா, இங்கே அதே 2 சஜிதா தான் செய்வாரு, அதிகரிக்கவோ குறைக்கவோ கூடாது. சரி, இப்போ தொழுகை முடிந்து விட்டது. ஹுத்துபாவுடைய சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது. சும்மா யஹ்துபு ஹுத்துபத்தைனி கல் ஜுமாத்தி, பின்பு அவர் ஹுத்துபா செய்வார், ஹுத்துபா ஓதுவார், 2 ஹுத்துபாவை கல் ஜுமாத்தி, ஜுமாவை போன்றே 2 ஹுத்துபாக்களை ஓதுவார். அது எவ்வாறு ஓத வேண்டும் கல் ஜுமாத்தி என்பதற்கு என்ன விளக்கம் என்பது நமக்கு ஆரம்பத்திலே சுருக்கமான பாடத்தின் ஹுலாசா சுருக்கம் சொல்லும் இடத்திலே தெளிவாக சொல்லிவிட்டோம். இல்லம் யுசல்லி ஹத்தா தஜல்லல் ஜமீஉ, இன்னும் அவர் தொழவில்லை என்றால், ஒரு மனிதர் தொழவில்லை, ஹத்தா இதுவரை என்றால் இமாம் தொழல, ஹத்தா தஜல்லல் ஜமீஉ, முழு கிரகணமும் தெளிவாகிவிட்டது, முழுசா நீங்கிருச்சு. அவ் அல்லது காபத் காசிஃபத்தன், அல்லது சூரியன் மறைந்து விட்டது, காசிஃபத்தன் அது கிரகணம் ஏற்பட்ட நிலையிலேயே அது சூரியன் குரூபாயிடுச்சு, அதாவது மாலை நேரம் மறையக்கூடிய நேரத்தில் அது மறைந்து விட்டது. இப்போ இந்த இடத்துல நம்ம சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதை பற்றி லேசாக ஒரு
சின்ன ஒரு விளக்கத்தை தெரிந்து கொண்டால் இந்த விஷயங்களை புரிவதும் லேசாக இருக்கும். வாருங்கள். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். சூரியன், சந்திரன், பூமி, மூன்றினுடைய ஒரு தொடர்பு தான். உதாரணமாக சூரிய கிரகணம் என்றால் என்ன? சூரிய கிரகணம் என்பது சூரியனுடைய ஒளி மறைவது, மங்குவது. ஏன் மங்குகிறது என்றால் சந்திரன் அதற்கு இடையிலே வருகிறது. அப்போ பூமியில விழக்கூடிய சூரியனுடைய ஒளியை சந்திரன் குறுக்கிட்டு அதை மறைக்கிறது. ஹுலுலுல் கமர், கமருடைய இறங்குதல் குறுக்கீடு சூரியனுக்கு இடையில் ஏற்படுவதனால் எப்பொழுது சூரியனை சந்திரன் மறைக்கிறதோ பூமியில் இருட்டு ஏற்படுது, வெளிச்சம் நீங்குகிறது. இதற்கு பேர் சூரிய கிரகணம் என்பதாக சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்ல போனா சூரியனை சந்திரன் மறைத்தால் அது சூரிய கிரகணம். சரி, சந்திர கிரகணம் என்றால் என்ன என்றால் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மத்தியிலே பூமிக்கு குறுக்கீடு செய்தால், சந்திர ஒளியை, சூரியனுடைய ஒளியை சந்திரனில் படாதவாறு பூமி குறுக்கீடு செய்தால் அதற்கு பெயர் சந்திர கிரகணம் என்பதாக சொல்லப்படும். அப்போ சந்திரன் காரணமாக ஏற்படக்கூடிய, பூமியில் ஏற்படக்கூடிய இருளுக்கு சூரிய கிரகணம் என்பதாகவும், பூமியின் மூலமாக சந்திரனில் சூரிய ஒளி படாததற்கு சந்திர கிரகணம் என்பதாகவும் பெயர் சொல்லப்படும். இப்போ இதை வச்சு இந்த தாரீஃபை வைத்து இன்ஷா அல்லாஹ் அர்த்தத்தை பார்க்கும்போது தெளிவாக விளங்கும். இப்போது பாருங்க, அப்போ காபத் காசிஃபத்தன்னா சூரிய கிரகணம் ஏற்பட்டு உருவாகும்போது மறைஞ்சிருச்சு. மாலை நேரத்தில் மறைந்து விட்டது சூரியன். ஆனால் கிரகணம் வெளிப்பட்ட நிலையிலேயே மறைந்து விட்டது, உருவாயிடுச்சு. அல்லது தலாத்தி ஷம்ஸ், சூரியன் உதித்து விட்டது. பகல் நேரத்தில் சூரியன் உதிக்கிற நேரத்தில் உதிச்சது. வல்கமரு ஹாசிஃபுன், சந்திரனோ கிரகணம் ஏற்பட்ட நிலையிலே, ஒளி மங்கிய நிலையிலே, சந்திர கிரகணம் ஏற்பட்டு முடிகிறதுக்குள்ள சூரியன் உதித்து விட்டது. இங்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டு அது முடியாமலே சூரியன் மறைந்து விட்டது. இந்த நிலையில லம் யுசல்லி, அவர் தொலைவிலன்னு சொல்லி சொன்னா இது இந்த தொழுகை தேவையில்லை. அவர் தொழாமல் இருந்தால் இப்பொழுது தொழுகை தேவையில்லை. வலவ் அஹரம, அதே நேரத்தில் அவர் தக்பீர் கட்டி விட்டால், இப்ப தஜல்லத், தக்பீர் கட்டினாரு, தஜல்லத் தெளிவாக ஆகிவிட்டது, கிரகணம் நீங்கிவிட்டது. அல்லது காபத் காசிஃபத்தன், அவர் தக்பீர் கட்டியிருந்தாரு, கிரகணத்தினாலதான் தக்பீரை கட்டியிருக்கிறாரு, ஆனா சூரியன் மறைந்து விட்டது. சூரியன் மறைஞ்சிச்சுன்னா சூரியனுடைய இந்த வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ ஆனால் கிரகணம் ஏற்பட்ட நிலையில தான் இவர் தொழுதுட்டாரு, தொழுகிறதுக்கு தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கும்போது சூரியன் மறைந்து விட்டது. இந்த நிலையிலும் அத்தம் மகா, அவர் அந்த தொழுகையை பரிபூர்ணமாக முடித்து விடுவார். இப்போ இங்க ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்று சூரியன் மறையக்கூடிய நேரம், இன்னொன்று சூரியன் உதிக்கக்கூடிய நேரம். மறையக்கூடிய நேரத்தில் சூரியன் மறைஞ்சிடுச்சு, ஆனால் அன்னைக்கு கிரகணம் ஏற்பட்டிருந்துச்சு, கிரகணம் ஏற்பட்ட நிலையிலேயே சூரியன் மறைந்து விட்டது என்றாலும், அதே போல சூரியன் உதிக்கிறது எப்படி பகல் நேரத்தில் உதிக்கும் அதிகாலையில், அப்போ இரவுல சந்திரன் கிரகணம் ஏற்பட்டு அது நீங்கலை, சந்திர கிரகணம் மறைவதற்கு முன்னாடியே சந்திர கிரகணம் ஏற்பட்ட நிலையிலே சூரியன் உதித்து விட்டது. இப்பொழுதும் சூரியன் உதித்து விட்டது என்றால் இந்த ரெண்டு நிலையில் அவர் தொழாமல் இருந்தால் தொழுகை தேவையில்லை. கிரகணம் ஏற்பட்டிருந்தா கூட அங்கே தொழுகை தேவையில்லை, ஏன்னா சூரியன் மறைஞ்சிருச்சு, இங்கே சூரியன் உதிச்சிருச்சு. அதே நேரத்தில் தக்பீர் கெட்டுட்டாருன்னு சொல்லி சொன்னால் அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றி விடுவார், தொழுகையை பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி விடுவார். அப்போ இதுதான் சூரிய கிரகண தொழுகையினுடைய சட்டங்களை நாம் தெளிவாக சொன்னோம். அதில் ஹுத்பாவுடைய விஷயங்கள், அதே போன்று தொழுகை மற்ற தொழுகையை விட மாறுபட்டதாக இருக்கும். மற்ற தொழுகைக்கும் இந்த தொழுகைக்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது. என்ன? 2 ருக்கு, 2 கியாம், 2 கிராத் என்பது இந்த சூரிய கிரகண தொழுகையில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிரகண தொழுகையினுடைய சுருக்கத்தை இன்ஷா அல்லாஹ் லேசாக நாம் பிபிடியாக உடனே பார்ப்போம். கிரகண தொழுகையை பொறுத்த வரைக்கும் 2 ரகாத் சுன்னத்தே முஅக்கதா. 2 ரகாத் எவ்வாறு தொழப்பட வேண்டும் என்றால் 4 நிலைகள் அதில் இருக்கும். ஒவ்வொரு ரகாத்துல 2 நிலை, 2 கியாம் இருக்கும். இது மாதிரி 4 ருக்கூக்கள் இருக்கும். ஒவ்வொரு ரகாத்திலையும் 2 ருக்கூக்கள் இருக்கும். மற்ற சஜிதாக்கள், மற்ற வகைகள் எவ்வாறு வழக்கமாக மற்ற தொழுகை நிறைவேற்றப்படுமோ அதே போல்தான் நிறைவேற்றப்படும். எந்த கூடுதல் குறைவும் கிடையாது. இப்போ நிலையில் ஓதுதல்,
நிலையில என்ன ஓதணும்? 4 கியாம் சொல்லியிருக்கிறோம். ஒரு ரக்காத்துக்கு 2 கியாம், 2 ரக்காத்துக்கு 4 கியாம். முதல் ரக்காத்தில் முதல் கியாமிலே சூரத்துல் பக்ரா 286 ஆயத்துகள் கொண்ட இந்த முழு சூராயும் ஓதுவது. இரண்டாவது கியாமில் ஆலு இம்ரான், அதாவது ஆலு இம்ரானுடைய சூரா ஓதுறது, அது 200 ஆயத்துகள் கொண்டது. மூன்றாவது ரக்காத்தில் சூரத்துல் நிசா, நிசாவுடைய சூறாவை ஓதுவது, அது 176 ஆயத்துகள் கொண்டது. முழு கியாமலையும் ஓதுறது, அதாவது மூணாவது கியாமில் ஓதுறது. நான்காவது சூரத்துல் மாயிதா, அது 119 ஆயத்துகள் கொண்டது. இந்த 4 சூறாக்களையும் 4 கியாம்களில் ஓதுவார். முதல் ரக்காத் 2 கியாம், இரண்டாவது ரக்காத் 2 கியாம், மொத்தம் 4 கியாம்ல சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா 4ஐயும் ஓதி முடித்திருவார். அப்போ முதல் ரக்காத்துல முதல் கியாம்ல சூறா ஓதுனதுக்கு பிறகு ருக்குவுக்கு போவார். ருக்குவும் 4 ருக்கு சொல்லியிருந்தோம். ருக்கு 4 ருக்குக்கள். முதலாவது ருக்குவில் பக்ரா சூறாவில் வரக்கூடிய 100 வசனங்களின் அளவிற்கு சுபஹான ரப்பியல் அலீம் வ பிஹம்திஹி என்ற தஸ்பீஹ் ஓதுவார். இரண்டாவது ருக்குவில் 80 வசனங்களின் அளவிற்கு, அதே சூரத்துல் பக்ராவுடைய 80 ஆயத்துகளின் அளவிற்கு சுபஹான ரப்பியல் அலீம் வ பிஹம்திஹி என்று ஓதுவார். முதல் ரக்காத்தில் 100 என்று ஓதும் போது, இரண்டாவது ரக்காத்தில் 80 அளவுக்கு ஓதும் போது, முதல் ருக்குவை விட இரண்டாவது ருக்கு அக்சர், குறைந்ததாக இருக்கும். மூன்றாவது ருக்குல 70 வசனங்களின் அளவுக்கு ஓதுவார். சூரத்துல் பக்ராவுடைய 70 ஆயத்துக்களின் அளவிற்கு சுபஹான ரப்பியல் அலீம் வ பிஹம்திஹி என்று ஓதுவார். நான்காவதுல 50 வசனங்களின் அளவிற்கு, நான்காவது ருக்குவில 50 வசனங்கள் அளவிற்கு சுபஹான ரப்பியல் அலீம் வ பிஹம்திஹி என்று ஓதுவார். முதலாவது ருக்குல 100, இரண்டாவது ருக்குல 80, இரண்டாவது ருக்குல 80, மூன்றாவது 70, நான்காவது 50. ஒரு ருக்குவிற்கு அடுத்த ருக்கு என்பது சுருக்கமானதாக, முதல் ருக்குவை விட சுருக்கமானதாக இருக்கும் என்பதை இந்த அளவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் சூரிய கிரகண தொழுகையினுடைய முறை. இந்த ஓதப்பட வேண்டிய விஷயங்களும் இதுதான். சூறாவாக இருந்தால் என்னென்ன சூறாக்கள் ஓதப்பட வேண்டும், ருக்குவிலே தஸ்பீஹின் அளவு எந்த அளவுக்கு ஓத வேண்டும் என்பதை நாம் தெளிவாக சொல்லிவிட்டோம். அப்போ அதுவும் இதுவும் ஒரே அளவு தான். ஆனால் மற்ற வஸ்துக்கள் மற்ற தொழுகையை போன்று நிறைவேற்றப்படும். அவ்வாறு தொழ வேண்டும் என்ற விஷயமும் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டது. அதனுடன் குறிப்பாக ஹுத்துபாவை ஓத வேண்டும், அதனுடன் தான் தொழுகை பூர்த்தியாகும் என்பதையும் நாம் சொல்லிவிட்டோம். மொத்தத்தில் சூரிய கிரகண தொழுகையினுடைய நிலை என்னவென்பதை நாம் பார்த்தோம். அதன் சுருக்கங்களையும் தெளிவாக பார்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தாலா அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். நம்ம அனைவரையும் அல்லாஹு தாலா புரிந்து கொள்ள வேண்டும். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.